ஒரு அழகான கிராமத்துல ஒரு வயதானவர் வாழ்ந்து வந்தாரு. அந்த பெரியவருக்கு 3 பசங்க. பெயரு ராமு, சோமு, கோபு. அந்த பெரியவர் அவரோட 3 பசங்கள யாரு புத்திசாலின்னு கண்டுபிடிக்க ஒரு பிளான் பண்ணாரு. அவங்களையெல்லாம் ஒரு அறைக்கு கூட்டிட்டு போனாரு. இந்த மாதிரி ஆளுக்கொரு ரூமு தரேன். ஒரு வாரத்துக்குள்ள நான் கொடுக்கிற பணத்தை வைச்சு அந்த ரூமை நிறைக்கணும்னு சொன்னாரு. பசங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஒரு வாரம் ஓடி போச்சு. பெரியவர் பசங்களெல்லாம் அவங்க அறைய காட்ட சொன்னார். ராமு அவனோட அறைக்கு பெரியவரை கூட்டிட்டு போனான். அந்த அறை பாதிதான் வைக்கோலால் நிறைந்து இருந்தது. ஏன்னுன்னு கேட்டா பாதி நிறைக்கிறப்பயே காசு தீர்ந்ததுன்னு சொன்னான். சோமு அவனோட அறையை பெரியவர் கிட்ட காண்பிச்சான். அவனும் அவர்கிட்ட பாதிதான் என்னால மணலால நிறைக்க முடிஞ்சது, ஏனா பணம் தீந்து போச்சுனான். கடைசியா கோபு அவனோட அறைக்கு பெரியவரை கூட்டிட்டு போனான். அங்கே ஒரு சின்ன மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருந்தது. ஆனா அறை முழுவதும் வெளிச்சம் நிறைஞ்சிருந்தது. எப்படி அந்த அறையில் வெளிச்சம் நிறைந்து இருந்ததோ அதே போல பெரியவர் மனம் சந்தோஷத்தால் நிறைஞ்சிருந்தது. கோபுவை பெரியவர் ரொம்ப பாராட்டினார். புத்திசாலி எப்பொழுதும் எதிலும் யோசனையோடு செயல்படுவான்.